ஐயா, வணக்கம் வணக்கம். குடிநீர் பணியாளர்கள் சொல்கிறது என்ன? 2 பேரும் சண்டை கட்டாதீங்க. உங்களுக்கு என்ன முன்விரோதமா? அவர் சினிமா இப்போ நடிக்க போனார், நீங்கள் கட்சி ஆண்டீங்க. திமுக கட்சி 30 வருஷமாக பரவாயில்ல. அது குழந்த பையன் தான் பாவம். விஜய்மு ரொம்ப வயசே ஆகலை. நீங்கள் வயசானாலும் பரவாயில்ல, வயசு ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 2 பேர் கோவிக்காமல் ஓட்டினீங்கன்னா மோடி கிட்டக்கிறத அங்காமல் பிடுங்கல ஒரு துணியாண்டு. அப்போ 2வது எடப்பாடி அங்கே கொண்டு போய் சிக்க வச்சுருக்கோம், அவன் பிடிச்சி உள்ளே ஏற்றுங்க. ஏற்றி 2 ஊனுங்க போலீஸ் விட்டு. அப்போ தான் எங்களுக்கு தண்ணி விடுற ஏழுக்கெல்லாம் கோபம் தீரும். அந்த ஆள் பண்ணது கம்பளிக்கு மேலே தோட்டத்தகலாலேயே அங்கே கொலை பண்ணிட்டு அங்கே ஓடியாந்து மார்க்கெட்டு போட்டுட்டு கொடநாடு எஸ்டேட் போய் உட்காந்து மோடிட்டு உட்காந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை சிக்க வைக்கிற அதோட அந்த 3 கட்சி 4 கட்சி இருக்குது. இப்போ பார்த்தா மோடி என்னத்தையும் கொடுத்துட்டாரு கவர்னர் பதவி தமிழ்நாட்டில். ஏதோ கோபாலகிருஷ்ணன் அவருக்கு பதவி ஒன்று கொடுத்தாரு. அதில் போகிறவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள உட்கார வச்சுட்டா 5 பேர் ஆச்சு, 6 பேர் ஆச்சு தமிழ்நாட்டுக்காரர். ஏதோ தமிழ்நாட்டுக்கு பாடுபட்டு போகிறேன்னா மோடிக்கிட்ட சேர்ந்து போயிடுறீங்க. மோடிக்கிட்ட பேச வேண்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருங்க. உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் எல்லாம் மான் ஏதோ ஜனங்க நீங்கள் வந்தால் அவங்க வருவாங்க, அவங்க வந்தால் நீங்கள் வருவீங்க. அதை விட்டு போட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தால் இது என்ன முறையா? தமிழ்நாட்டுக்கு சண்டை கட்டுறத பெரிய சாதனையா? உங்கள் சாதனை வேண்டாம், வெங்காயம் வேண்டாம். நான் சொல்கிறது கேளுங்க. 2 பேர் நீங்கள் பெரிய ஓட்டு போட்டு போனீங்க, உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர், இப்போ வந்து பழைய முதலமைச்சர் விஜய், நீயும் கேட்டுக்கோ. கேட்டு 2 பேரும் சின்னது மதிக்குங்க. நீங்கள் கேஸ் போட்டால் இப்போ புலனாய்க்காக வடநாட்டுக்காரந்த மாதிரி காசு அள்ளிட்டு போய் அப்புறம் நீதிபதி இங்கே அள்ளியே தோட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த காசு இருந்ததுன்னா, அந்த போலீஸ் விசாரணை பண்ணுறது பிடிக்கிறது இருந்ததுன்னா, தமிழ்நாட்டுக்கு வரிக்கிற போடுற காசு இருந்தால் அப்படிதான் புலனாய்வு கழகமாக என்னவோ அமலாக்கப்பிரிவும் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வச்சுக்காங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க. 10 பைசா செலவாக விடாதீங்க. நீங்கள் வரி போட்டிங்கன்னா நீங்களே இங்கேயே வரி போடுறதில்ல. என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு எல்லாமே சகல வசதியும் இருக்குது. இங்கே எல்லாமே தொழிலாளிக்கிறாங்க. வெளியே 2 பேர் சண்டை கட்ட போகும்போது டிராக்டர் நிறையா பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு போயிட்டாங்க கோடிக்கணக்கில். இங்கே நீங்கள் மானியம் கொடுத்து எல்லாம் பண்ணி என்ன பிரயோசனம் இருக்குது? 2 பேர் சொல்லுங்க. ஒன்றாவது கதை சொன்னால் ஆட்டுக்கதை தான் சொல்லிட்டு இருக்கணும். மறுபடி வேண்டாம், அந்த ஆட்டுக்கதையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அதுதான் கதை கேட்க மாட்டேன். இப்படி ஏறவாட்டி கதை திருவிழா சொன்னாப்ப நாகேஷ் கேள்வியாக்க மேலே சிவாஜி பதில் சொன்ன மேலே இது பதில் சொல்லிகிட்டே இருந்த வாயில் வேலையாகாது. அமைதியாக இருங்க. ஒரு 6 மாதத்துக்கு நீங்களும் அமைதியாக இருங்க. உங்களுக்கு வேணுங்கிறது அவருக்கு செய்யிட்டு நீங்கள் பாலாஜி மேலே கேஸ் போடாதீங்க. மறுபடியும் ஒன்று டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு வந்து கல் காட்டிட்டீங்க, இத்தனை தான் நஷ்டம் அப்படின்னு மக்கள் கிட்ட காட்டின மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயா, நீ சோறு போட்டால் தான் நாங்கள் சோறுங்க முடியும். நீ கொடுக்குற கைங்கிறது குமிஞ்சு கொடுக்குது. விரலையே 5 விரல் கீழே குமிஞ்சு கொடுக்குது. வாங்குகிற கை நாங்கள் 2 கையும் மேய்ந்து தண்ணி குடிக்கிற மாதிரி. தண்ணி குடிக்க பழக்கம் இருக்குதா உங்களுக்கு? அதாவது தெரியாது. அந்த காலத்தில் தண்ணி 2 கையிலேருந்தே தண்ணி குடிப்பாங்க. கிளாஸெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில். அப்படியெல்லாம் எந்த காலத்தில் விட்டு போட்டு நீங்கள் 2 பேர் கோமத்தை கட்டிட்டு சண்டை கட்டினா என்ன நியாயம்? ஏதோ போலீஸ் இருக்கிறது இந்த மற்ற மக்களெல்லாம் ஏமாறாமல் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முயற்சி வேணுங்க. அப்போ பட்டா கிட்ட எல்லாமே இந்த தாசில்தார் காசு வாங்கிட்டு அப்படி இப்படி பண்ணுறது அதையும் கொஞ்சம் பாருங்கள். இந்த கரண்டு உயரி எல்லாம் வெட்டாதீங்க, அந்த பழசெல்லாம் மாற்றுங்க. வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது, கேளுங்கப்பா கேளுங்கோ. வணக்கம்.